எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கோலம் போடுறது தான் பார்க்க போகிறோம். கோலம் பிளாக்ல வந்து இன்றைக்கி கொஞ்சம் புள்ளி வச்சுட்டு, அதிலே கொஞ்சம் ஓரம்லாம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி, கொஞ்சம் ரங்கோலி மாதிரியும் போட போகிறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 புள்ளி நேர் புள்ளி. ஃபஸ்ட்டு 7 புள்ளி வச்சிடணும். அதுக்கப்புறம் 5, அப்புறம் 3, அப்புறம் 1 நேர் புள்ளி. அந்த மாதிரி 2 பக்கமும் 7 புள்ளி வச்சு 1ல் வந்து நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் கோலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ புள்ளி வைக்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கோலம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம கோலம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீழே ஃபஸ்ட்டு புள்ளியிலேருந்து இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வந்துடலாம். அடுத்தது இந்த பக்கமும் அதே மாதிரி வளைச்சி கொண்டு வரணும். இதை நம்ம கையால் கூட போடலாம். இப்போ வந்து குழலால் போட்டுருக்காரு. அடுத்தது உள்கோட்டுக்குள்ளே அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற புள்ளியில் வந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி இழுத்துக்கணும். நடுவில் ஒவ்வொரு புள்ளியிலையும் இந்த மாதிரி வந்து கோடுகள் வந்து புள்ளியை நடுவில் விட்டுட்டு இந்த மாதிரி கோடுகள் போட்டுக்கணும். புள்ளி வந்து நடுவில் இந்த மாதிரி இருக்கணும். புள்ளி வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே 4 கோடு போட்டிருக்கோம். சுற்றி 4 பக்கமும் வந்து மெயின் புள்ளியில் வந்து இந்த மாதிரி வளைச்சி போட்டாச்சு. அடுத்தது உள்ளுக்குள்ளே கோடுகள் போடும்போது பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் அந்த மாதிரி குறுக்கு கோடுகளும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நடுவில் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ அதில் வந்து கட்ட மாதிரி புள்ளியை விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். கிட்டக்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டணும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு புள்ளிக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான கோலம். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். டக்குன்னு பெருசாக போட முடியல அப்படின்னு நினைக்கிறவ வந்து இந்த மாதிரி 7 புள்ளி வச்சு 7 to 1 நேர் புள்ளி வச்சுக்கணும். இந்த மாதிரி போடும்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பெருசாக போட முடியலன்னா புள்ளியை வந்து கிட்ட வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணும்னா புள்ளியை வந்து தள்ளி தள்ளி டாட் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் இருக்கிற கட்டத்தையும் வந்து அந்த மாதிரி ஃபுல் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ப்ளைனாக கையாலையும் போடலாம். இந்த மாதிரி குழலால் போடும்போது இன்னும் கொஞ்சம் டிசைனாக பார்க்கவும் அழகாக இருக்கும். 4 இழைகள் கொண்ட கோலக்குழாவில் போடும்போது புள்ளி மறைக்காமல் நல்லா வந்துடும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக வந்து கோலம் முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு தெரியும். இது மேலே தான் எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணிக்க போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி மேலே வந்து நம்ம கோலத்துக்கு மேலே வளைச்சி இந்த மாதிரி டிசைன் கொண்டு வந்துட்டோங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வளைவுகள் மாதிரி அந்த புள்ளிக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே அரும்பரும்பாக அப்படியே வளைச்சி வளைச்சி டிசைன் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து அப்படியே சுழி சுழியாக இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கணும்.
இப்போ ஒவ்வொரு வளைவுகள் மேலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மேலே வந்து வளைவுகளாக போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணும்போது பார்க்குறதுக்கே அம்சமாக இருக்கும் கோலம். உங்களுக்கு இப்போ ஃபுல் வியூவில் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ மேல் பக்கத்துலேயும் இதே மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். பார்க்குறச்சே உங்களுக்கு அப்படியே ஜாங்கிரி மாதிரி வளைவாக அந்த ஜாங்கிரி சுற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கோடுகள் மேலே இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப சூப்பராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வந்து அதே மாதிரி இந்த பூக்கும் போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணும்போது கோலமே பார்க்க அழகாக இருக்கும். வெறும் கோலம் மட்டும் போட்டுட்டு அப்படியே வராமல் அதில் கொஞ்சம் நாம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியான வளைவுகள் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணும்போது பார்க்குறச்சே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ அந்த வளைவுகள் மேலே இன்னும் கொஞ்சமாக வந்து மேலே ஏற்றின மாதிரி நடுவில் கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி திருப்பி இதே மாதிரி கோடு போட்டுக்கலாம். இந்த குழலாலே வந்து போட்டுக்கலாம். நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நடுவில் வந்து கொஞ்சம் கேப் தெரியணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து பார்க்குறச்சே நமக்கு நல்லா வித்தியாசமாக நல்லா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி கையை கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கையாலேயும் கோடுகள் போட்டுக்கலாம், இல்லை குழலாலே போட்டுடலாம். ஏற்கனவே உள்ளுக்குள்ளே வந்து குழலால் போட்டிருக்கிறதுனால இப்போ மேலேயும் வந்து இந்த மாதிரி குழலாலே போட்டிருக்கோம். இந்த மாதிரி 4 பக்கத்துலேயும் இதே மாதிரி போடலாம். உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து திருப்பி அதே மேலே ரிட்டர்ன் ஒரு லைன் வந்தோம் அப்படின்னா பார்க்குறச்சே பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன மாதிரி டிசைன் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எப்படி வேணாலும் நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சிம்பிளான 7 புள்ளி டு 1 தான். 7 புள்ளி நேர் புள்ளி 1ல் நிறுத்துகிறோம். ஆனால் அதுக்கே வந்து இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது மேலே வந்து நம்ம பிளெயின் கோடால் டிசைன் பண்ணிக்கிறோம். ஏற்கனவே உள்ளுக்குள்ளே வந்து வளைச்சி போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ இது மேலே வந்து இந்த மாதிரி பிளெயின் கோடுகளால் 4 இழைகள் கொண்ட கோடால் வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இதுவும் வந்து மேலே என்னென்னா கூராக போட்டுக்கணும். இப்போ இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மேலே போடும்போது உள்ளுக்குள்ளே வளைச்சி போட்டிருக்கும்போது மேலே வந்து கூராக போட்டுக்கணும். அடுத்தது இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபுல் கோலமும் தெரியும். பார்க்குறச்சே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கிட்டக்கையும் காமிக்கிறேன். ரொம்பவே அருமையாக வந்து இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது மேலே வந்து நம்ம செம்மண் இட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா செம்மண் இட்டுக்கலாம், வேண்டாம்னா ப்ளைனாக அப்படியே கூட விட்டுடலாம். நாங்கள் வந்து மோஸ்ட்லி செம்மண் இட்டு தான் போடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செம்மண் இட்டுக்கிறோம். செம்மண் இட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கே இந்த ஒயிட்டும் அந்த ரெட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாத்துலேயும் செம்மண் இட்டுடலாம். இப்போ இந்த வளைவுகள்லேயும் இந்த மாதிரி செம்மண் இட்டுக்கலாம். கலர் பொடி போடுறதா இருந்ததுன்னா இந்த கேப்லலாம் வந்து நம்ம கலர் கொடுத்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செம்மண்ணாலே கூட இட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம செம்மண்ணில் இட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நாம் ஃபுல்லாகவே வந்து செம்மண் இட்டு முடிச்சாச்சு. கோலமும் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஃபுல் வியூவில் பார்க்குறச்சே கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கம்மியான புள்ளி வச்சா கூட நமக்கு பார்க்குறச்சே ரொம்ப அழகாக இருக்குது. அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து கற்பனைக்கு தகுந்த மாதிரி கோலத்தை பெருசு பண்ணி
நம்ம எந்த அளவுக்கு பெருசாக வந்து அதை டிசைன் பண்ணி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு கோலம் பார்க்கறச்சே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளுக்குள்ளே சிம்பிளாக இருந்தாலும் மேலே பண்ணக்கூடிய டிசைன் வந்து நமக்கு பார்க்கறச்சே அழகாக இருக்கும். இந்த மாதிரி செம்மண் இட்டுட்டோம் அப்படின்னா கோலம் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சின்ன சின்ன கோலமாக இருந்தால் கூட மார்கழி மாதம் இல்லை நார்மல் டேஸில் கூட நம்ம இந்த மாதிரி போடும்போது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பார்க்கறச்சே அழகாக இருக்கும். சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவாளுக்கு வந்து இந்த கோலம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.